ஒரு மரக்கூட்டம். கோர்ட்ல சாட்சி சொன்ன கதை தெரியுமா? ஒரு சமயம் ஒரு வியாபாரி தன் மகனையும் தன் மொத்த சொத்தையும் தன் நண்பனான இன்னொரு மதுரை வியாபாரி கிட்ட ஒப்படைச்சார். நான் செத்தப்புறம் என் மகன் வளர்ந்ததும் இந்த சொத்தை அவனிடம் குடுத்துடுன்னு சத்தியம் வாங்கினார். ஆனா மகன் வளர்ந்து வந்து சொத்தை கேட்டப்போ அந்த மதுரை வியாபாரிக்கு ஆசை வந்துடுச்சு. என்ன சொத்து? உங்க அப்பன் எனக்கு ஒண்ணுமே தரலன்னு ஏமாத்திட்டான். அந்த பையன் அழுதான். நீங்க பணத்தை வாங்கும்போது திருப்புவனம் காட்டுல இருந்த மரங்களைத் தவிர வேற யாரும் சாட்சி இல்லையே. வியாபாரி சிரிச்சான். ஹஹா, மரமா சாட்சி சொல்லும்? போடா. கேஸ் பாண்டியராஜா கிட்ட போச்சு. ராஜாவுக்கே குழப்பம். சாட்சி இல்லாம என்ன பண்றது? பையன் சொக்கநாதர் கிட்ட போய் கதறினான். கடவுளே, என் சொத்தை காப்பாத்து. சிவன் ராஜா கனவுல வந்தார். கவலைப்படாதே, நீ அந்த திருப்புவனம் காட்டுக்கே போ. அந்த மரம் இல்ல, அந்த காடே சாட்சி சொல்லும். ராஜா, மந்திரி, அந்த ஏமாத்துன வியாபாரி எல்லாரும் காட்டுக்கு ஓடினாங்க. ராஜா காட்ட பார்த்து சத்தமா கேட்டான். காடே, இவன் துரோகம் செஞ்சது உண்மையா? அடுத்த கணம் அந்த காட்டில் இருந்த அத்தனை மரங்களும் ஆமாம், இவன் துரோகிதான்னு சொல்ற மாதிரி ராஜாவை பார்த்து ஒட்டு மொத்தமா குனிந்து வணங்கியது. ஏமாத்துன வியாபாரி பயந்து போய் கால்ல விழுந்து உண்மையை ஒத்துக்கிட்டான். பக்தனோட சொத்தை காக்க அந்த சொக்கநாதன் ஒரு காட்டையே பேச வைப்பான். இதுதான் திருவிளையாடல்.